பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றும் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநெறி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தி என்றும் இதை சொல்வார்கள். கண்ணபிரானாக திருமால் அவதரித்த நாள். ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் அவதாரம் செய்த திதியை கொண்டே கொண்டாடப்படுகிறது. இந்த அஷ்டமி நவமி ஆகிய திதிகளை கண்டெல்லாம் தேவையில்லாமல் இங்கு உள்ள மக்கள் எல்லாம் பயப்படுவார்கள் என்று முன்கூட்டியே தெரிந்ததால் தான் இந்த திதிகளிலே அவதாரம் செய்தார் பெருமாள். பெருமாளே இந்த திதிகளில் வந்து அவதாரம் செய்திருக்கும் பொழுது நாம் ஏன் இந்த அஷ்டமியிலும் நவமியிலும் எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அஷ்டமி நவமி என்பவை புறக்கணிக்கத்தக்க திதிகள் அல்ல என்பதை நமக்கு புரிய வைப்பதற்காக இந்த திதிகளிலே அஷ்டமியில் கிருஷ்ணரும் நவமியில் ராமரும் அவதாரம் செய்திருக்கிறார்கள். கிருஷ்ணாவதாரத்தை பற்றி சொல்லும் பொழுது பகவத்கீதை தான் நமக்கு மிகவும் முக்கியமாக நினைவுக்கு வரும்.
பகவத்கீதா கிஞ்சித் கீதா என்று சொல்லியிருக்கு. தினசரி கொஞ்சமாவது கீதை படிக்க வேண்டுமாம். 2 வரியாவது கீதை தினசரி படிக்க வேண்டும். 700 ஸ்லோகங்களையும் தினசரி படிக்க முடியாது. 2 வரியாவது படிக்க வேண்டுமாம் தினசரி. வாழ்க்கை நெறிக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. எது தர்மம், யாருக்கு எது தர்மம்? தர்மம் என்பது நபருக்கு நபர் மாறும், இடத்திற்கு இடம் மாறும். யாருக்கு எது தர்மம், எந்த தர்மத்தை யார் பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி பகவானே திருவாய் மலர்ந்தருளிய ஒரு நூல்தான் பகவத்கீதை. மற்ற புராணங்கள், இதிகாசங்கள், 18 புராணங்கள் அதெல்லாம் ரிஷிகளால் இயற்றப்பட்டவை, அடியார்களால் இயற்றப்பட்டவை. ஆனால் பகவத்கீதை ஒன்றுதான் பகவானே வாய் திறந்து திருவாய் மலர்ந்தருளிய ஒரு நூல். ஆகவே பகவத்கீதை மற்ற நூல்களை காட்டிலும் நிச்சயமாக சிறப்பு வாய்ந்தது, உயர்வானது. அதற்கு ஈடாக வேறு எதுவுமே கிடையாது. அவதாரம் செய்த தெய்வங்களிலேயே கிருஷ்ணாவதாரத்தில் மட்டும்தான் தர்மத்தை பற்றி எடுத்து பேசுகிறார். அதை ஒரு உபதேசமாக செய்கிறார். அனைவருக்கும் பொருந்தக்கூடிய நீதியை எடுத்து பேசுகின்ற ஒரு நூல்தான் பகவத்கீதை. ஆகவே கிருஷ்ணாவதாரம் என்பது நாம் உய்வதற்காக பெருமாள் எடுத்த ஒரு முக்கியமான ஒரு அவதாரம். அதுதான் பூர்ணாவதாரம் என்று சொல்வார்கள். பூர்ணமாக முழுமையாக நம் மண்ணிலே பிறந்து நம்மோடு வாழ்ந்து கலியுகம் ஆரம்பமாகிறது என்று கேள்விப்பட்ட உடனே தனது அவதாரத்தை முடித்துக்கொண்டு வைகுண்டாரோகணம் செய்கிறார். உத்தவனிடம் சொல்கிறார், இனிமே நீ பகவன் நாமஸ்மரணை செய்தால் போதும். எனது நாமாவை யார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, நாம சங்கீர்த்தனம் யார் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த பாகவதோத்தமர்களுடைய சரண ரேணுக்களிலே நான் இருக்கிறேன். அவர்களின் பாதத்தில் உள்ள தூசு இருக்கிறதே, அந்த துகள், அதிலே நான் இருக்கிறேன். அடியார்களின் பாதுகையிலே உள்ள தூசியிலே நான் இருக்கிறேன் என்கிறார். சரண ரேணுக்களிலே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே இந்த கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனம் செய்வதுதான் சரியான வழி. கலி ஆரம்பமாகிவிட்டது, எனது அவதாரத்தை நான் பூர்த்தி செய்து கொள்கிறேன் என்று உத்தவனிடம் சொல்லிவிட்டு வைகுண்டத்திற்கு ஏறி செல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா என்று ஸ்ரீமத் பாகவதம் பேசுகிறது. இந்த கிருஷ்ணாவதாரம் நிகழ்வதற்கு முன்பாக எப்படி கிருஷ்ணாவதாரம் நிகழ்ந்தது என்பதை பற்றி பார்க்கும் பொழுது, ரோகிணி என்னும் நட்சத்திரம் தவம் செய்கிறது பெருமாளை குறித்து. அப்பொழுது பெருமாள் வருகிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். சுவாதிக்கு பல பெருமைகள் இருக்கின்றன. முத்து அந்த நட்சத்திரத்தில் தான் தோன்றுகிறது. நல்முத்து தோன்றும் நட்சத்திரம் சுவாதியாகவே எப்போ பார்த்தாலும் இந்த சுவாதி என்னை இழிவுபடுத்தி பேசுகிறாள். உன் நட்சத்திரத்தில் ஒன்றுமே இல்லையே, என் நட்சத்திரத்தில் தான் முத்து பிறக்கிறதே என்று சொல்லி என்னை ஏளனம் செய்கிறாள். அது எனக்கு மிகவும் அவமானமாக இருக்கிறது. எனக்கும் அதை போன்ற ஏதேனும் ஒரு பெருமையை தர வேண்டும் என்று கேட்கிறாள். இவ்வளவுதானே, அவளுடைய நட்சத்திரத்திலே வெறும் முத்துதான் பிறக்கும், உன்னுடைய நட்சத்திரத்திலே நானே முத்து கிருஷ்ணனாக பிறக்கிறேன் என்று சொல்லி பெருமாள் வரம் கொடுக்கிறார். ஆகவேதான் ரோகிணி நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தார். ரோகிணி நட்சத்திரத்திலே ஆண் குழந்தை பிறந்தால் முத்துகிருஷ்ணன் என்று பெயர் வைப்பது வழக்கம். அதற்கு காரணம் இதுதான். அவரே திருவாய் மலர்ந்தருளிய திருநாமம் முத்துகிருஷ்ணன் என்பது. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று சொல்லி ஜெகத்குருவாக இருந்து கிருஷ்ண பரமாத்மா கீதோபதேசம் செய்தார். அந்த ஒரு குரு பரம்பரையில் தான் நாம் எல்லோருமே வந்திருக்கிறோம். ஆகவே அனைவருக்குமே கிருஷ்ணர் ஒரு குருவாக விளங்குகின்ற ஒரு தெய்வம். அவதார பெருமைகள் என்று எடுத்துச் சொன்னால் கிருஷ்ணாவதாரத்தின் பெருமைகளை எடுத்துச் சொல்வதற்கு நிச்சயமாக ஒரு நாள் போதாது, 2 நாளும் போதாது. 1 வருட காலத்திற்கு தொடர்ந்து சொற்பொழிவாற்றினால் கூட ஏதாவது ஒரு விஷயம் விட்டு போயிருக்கும். மிகப்பெரிய சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்களால் கூட முழுமையாக கண்ணபிரானின் பெருமைகளை எடுத்துச் சொல்ல முடியாது. ஆகவே இன்றைய தினம் இந்த ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற ஒரு நாளாக விளங்குகிறது. ஒரு சில பகுதிகளிலே நாளைய தினம் கொண்டாடுகிறார்கள். வடஇந்தியாவிலே பார்த்தால் திங்கட்கிழமைதான் ஜென்மாஷ்டமி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது போன்ற ஒரு பேதம் சில நேரங்களிலே வரும். அந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் பெருமைகளை பற்றி பேசுவதற்கும் அவருடைய திருநாமத்தை உச்சரிப்பதும் 2 நாட்களாகத்தான் செய்வோமே. இன்றைக்கும் செய்வோம், நாளைக்கும் செய்வோம், அதனால் எந்த தவறும் இல்லை.
அனுதினமும் அவனது திருநாமத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் என்னும் பொழுது 2 நாட்கள் சொல்வதில் என்ன இருக்கிறது? இன்றைக்கும் நாம் கொண்டாடுவோம், நாளைய தினம் சிலர் கொண்டாடுகிறார்கள், அதையும் சேர்த்து நாமும் கொண்டாடுவோம். தினசரியே அவனுடைய திருநாமத்தை நாம் உச்சரிக்க வேண்டும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று சொல்லி எப்பொழுதுமே அவனுடைய திருநாமத்தை உச்சரிக்க வேண்டும். இந்த கலிதோஷம் நிவர்த்தியாவதற்கு கிருஷ்ணநாமத்தை சொன்னால் போதும் என்று பரமாத்மாவே திருவாய் மலர்ந்தள்ளி இருக்கிறார். ஆகவே கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொன்னாலே நமக்கு கலிதோஷம் விலகும். கலியுகத்திலே கலி முத்தி கொண்டு போகிறது. இந்த கலியுகத்திலே நிகழ்கின்ற அநியாயங்களில் இருந்தெல்லாம் நாம் பாதிக்காமல் இருப்பதற்கு நாம் எப்பொழுதும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய இந்த நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளைய தினம் ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.